கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 3 அதிகாரம் 16 அதிகாரத்தை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வேத பகுதி வெளிப்படையாக இருக்கிறது. இது வெளிப்படையாக இருந்தாலும் மிக கருகலானவை, ஆழமான சத்தியத்தை கொண்டவை. நாம் தொடர்ந்து இந்த சத்தியத்தை எப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? தேவ பலன் ஒரு மனிதனுக்குள் இருக்க வேண்டுமென்றால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக தேவ வசனத்தின் மீது, அவருடைய வார்த்தையின் மீது அவன் நம்பிக்கையும் அதை கடைப்பிடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதத்தினுடைய அடிப்படையினுடைய சத்தியமாக உங்களோடு நான் போதித்து கொண்டு வருகிறேன் இந்த தவக்காலத்தில். இப்போ பாருங்கள், தேவனுடைய அன்பு பொதுவாக அன்பு என்பது தியாகத்தினால் வரக்கூடியது. அந்த தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், ஒரு மனிதனிடத்தில் எதையும் எதிர்பாராத நிலையில் நாம் அன்பு கூற வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் நாம் எதையும் எதிர்பாராமல் அன்பு கூறுகிற அன்பு இருக்கிறது பாருங்க, அதுதான் தெய்வீக அன்பு. அந்த அன்பு தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அந்த அன்பு தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடைந்து போகாதபடிக்கு அந்த அன்பு மிக ஆச்சரியமான நிலையில் அது கொண்டு வருகிறது. அந்த அன்பு தான், அது ஒரு பக்கம் நேசமாக பார்ப்போம் என்றால், அந்த அன்பை கடலின் ஆழத்தின் தண்ணி அமிழ்க்க முடியாது. பெரிய நெருப்பு சுவாலைகள் அதை சுட்டரிக்க முடியாது. மரணத்தினுடைய திகில்கள் அதை மேற்கொள்ள முடியாது. ஆகவே ஒரு மனிதனிடத்தில் காட்டக்கூடியது, அவன் எனக்கு ஏதாவது செய்வான், நான் இந்த நாட்களிலே கூறுகிற அன்பானது எனக்கு அது ஒரு முதலீடு போல் இருக்கிறது, ஆகவே அது விளைந்து எனக்கு பெரிய பலன் தரும் என்று அந்த உள் எண்ணத்தோடு அன்பு கூறுவதல்ல அன்பு. ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது, இவனால் எனக்கு எந்த நன்மையும் ஏற்பட போகிறதல்ல, இவனால் சில ஓத்திரவங்கள் தான் எனக்கு வந்திருக்கிறது, அப்படிப்பட்ட நிலையில் நான் அவனிடத்தில் அன்பு வைப்பேன் என்றால் அந்த அன்பு தான் உண்மையான அன்பு. அது தெய்வீக அன்பு. ஒரு மனிதனிடத்திலே நாம் எதிர்பாராத இந்த அன்பானது கிரியைகளின் மூலமாக வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு உன்னுடைய சத்துருவினுடைய ஒரு மாடு குழிக்குள் விழுந்து கிடந்தால், ஒருவேளை நீ வளர்த்திருந்த மாடை அவன் வெட்டியே கொண்டிருக்கக்கூடும், அல்லது உன்னுடைய மாட்டிற்கு தண்ணி கொடுக்காத அளவிற்கு அவன் விரட்டி பற்றிருக்கக்கூடும். ஆகவே வாயில்லாத ஜீவனுக்கும் வாயுள்ள உனக்கும் அவன் மிகவும் ஒரு கேடான நிலையை அவன் செய்திருக்கிறான். அப்படிப்பட்டவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? கிரியின் வழியாக என்றால், அவனுடைய மாடு ஒரு குழிக்குள் விழுந்து கிடந்திருந்தால் அந்த மாட்டை தூக்கிவிட்டு அவனிடத்தில், உன்னுடைய மாடு குழிக்குள் விழுந்து கிடந்தது, அது சாக தெரிந்தது, அதை தூக்கி அதற்கு தண்ணி வைத்து உன்னிடத்தில் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி நீ சிநேகிப்பாய் என்றால் உங்கள் சத்துருக்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள். ஒரே விஷயத்தை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் நமக்கு சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், வசனம் நிறைவேறத்தக்கதாகத்தான் சத்துருக்கள் இருக்கிறார்கள். மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகத்தான் சத்துரு இருக்கிறார்கள். அந்த சத்துருவினிடத்தில் அன்பு கூற வேண்டும். இது தெய்வீக திட்டத்தினுடைய கற்பனைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட அன்புதான் நமக்கு ஒரு பலனை தருகிறது, எதையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு பலனை தருகிறது. இதுதான் பூரண அன்பு. நம்முடைய சத்துருக்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய பயத்தை அது வெளியே தருகிறது. இதுதான் சிலுவையினுடைய உபதேசம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகின்ற பொழுது, உங்களுக்கு இடுக்கண்கள் வருகிற போது, கஷ்டங்கள் வருகிற பொழுது, நஷ்டங்கள் வருகிற பொழுது, கிறிஸ்து இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டதை நீங்கள் நினைத்து கொண்டு இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் பருகிற
பேரிடைஞ்சல்களை தருகிறவர்களிடத்தில் நாம் வைக்கக்கூடிய அன்பு இருக்கிறது பாருங்க. இதுதான் அன்பு, இதுதான் தெய்வீக அன்பு. சிலுவையினுடைய உபதேசத்தின் மூலமாக, அதை கற்றுக்கொள்வது மூலமாக, அதை உள்வாங்கிக் கொள்வது மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற அன்பு. இந்த அன்பிலே பலன் கொண்டு நாம் சிலுவையினுடைய உபதேசத்தை நிறைவேற்றுவோமாக. பலன் நமக்கு உண்டு. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.